அந்த பதவி வெறி ஐயா கிட்ட போய் எப்படியா சொல்லி கௌரவ தலைவர் வாங்கிட்டார். அப்பத்துல இருந்து சூழ்ச்சி திட்டம் போட்டு என் மீது எவ்வளவு ஐயாயிரம் சொல்லி 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 ஐயா இன்னைக்கு ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டார். 57 வயசு குழந்தை மாதிரி ஆயிட்டார். ஐயாவை தயவு செய்து யாரும் தப்பா பேசாதீங்க, ஐயா குறை சொல்லாதீங்க. அதை பயன்படுத்திக் கொண்டு இந்த சூழ்ச்சிக்காரர்கள் யாரு? மு.க. ஸ்டாலின் சூழ்ச்சிக்காரர், ஜி.கே. மணி சூழ்ச்சிக்காரர், தமிழ்குமரன் சூழ்ச்சிக்காரர். இவெல்லாம் சேர்ந்து இவங்க திமுகவுடைய நோக்கம் என்ன? இதுல பாட்டாளி மக்கள் கட்சியில குழப்பம் பண்ணி மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வரும். இதற்காக ஜி.கே. மணி அவர்களை ஏறி விட்டு இப்படி அப்படி குழப்பம் பண்ணி அவருக்கு ஒரு ஜி.கே. மணிக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. ஐயா கிட்ட எப்படி பேசணும் டெக்னிக் சொல்லுவார். ஐயா குமாரன் எல்லாம் இருப்பாங்க. ஐயா அந்த குமார் நல்ல வேலை செய்வாயா, நல்ல வேலை கரையா. ஆனா 6 மணிக்கு மேல அவன் போன் எடுக்க மாட்டாங்க. உடனே ஐயா ஐயோ அவன் குடிக்கிறவனா அப்ப வேண்டாம், அவனை பொறுத்த வேணும். இதுதான் ஜி.கே. மணி. இதனால எத்தனையோ பேர் வெளியில போனாங்க கட்சி விட்டு. நம்ம தமிழரசன் எம்எல்ஏ, காவிரி எம்எல்ஏ, காமராஜ் எம்எல்ஏ, எதிர்வழி மணி எம்எல்ஏ, செந்தமிழ் எவ்வளவு பேர் போனாங்க. அதை விட எத்தனையோ பெண்கள் கட்சி விட்டு வெளியில போனாங்க. ஏன் பெரிய அண்ணனே அதுதானே, பெரிய அண்ணன் இன்பசேகர் எல்லாம் அதான் காரணம். அதனால்தான் நான் சொல்றேன், மக்களை உறுதி கொள்ளுங்கள். இது போன்ற தோகிகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. இதுல இன்னொன்னு தமிழ்குமரன், ஜி.கே. மணி, தமிழ்குமரன், அதுக்கப்புறம் பாட்டாளி கட்சி இளைஞர் சங்க தலைவரா எனக்கு தெரியாது. திடீர்னு ஐயாவை பேசி அறிவிக்கிறார். பிறகு நான் ஐயா பேசி வேண்டாம், தகுதி இல்லாதவன், அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி பேசாச்சு. பிறகு ஐயா கிட்ட ஐயா நான் உங்களை பத்தி படம் எடுக்கிறேன். இதுதான் 10 வருஷமா ஜி.கே. மணியும் தமிழ்குமரனும் ஐயா பத்தி படம் எடுக்கிறாங்களா? 10 வருஷமா. தமிழ்குமரன் இன்னைக்கு லைகா நிறுவனத்தில் இருக்கிறாரு. ஒரு வருஷத்துல 2000 கோடிக்கு படம் எடுக்கிறாரு. ஒரு 10 கோடி போட்டு ஐயா பத்தி படம் எடுக்க முடியாதா? 10 வருஷம் எடுக்கணுமா? இப்படி சொல்லி சொல்லியே குழப்பம் பண்ணி பண்ணியே இந்த அப்பாவும் பிள்ளையும் ஜி.கே. மணியோட பிள்ளையும் நம்ம இயக்கத்தையும் பிரச்சனை பண்ணி, ஆனால் குடும்பத்தில் வேணா குழப்பம், ஆனால் கட்சிக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் பலமாக இருக்கும். அதனால்தான் இதெல்லாம் நான் சொல்லணும். இதுக்கப்புறம் இதை பத்தி நான் பேசவே மாட்டேன். சொல்லணும் 10.5 இல்லையா, 12, 15, 15 கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும். அதனால இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும். எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பாரம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா எவ்வளவு காலமா இதெல்லாம் சுமந்து 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 நான் வேற யாருக்கு சொல்ல முடியும்? உங்ககிட்ட தானே சொல்ல முடியும். ஒரு வருஷமா எவ்வளவு பாரம் என் மனசுல இந்த பிரச்சனை, இந்த ஜி.கே. மணியால பிள்ளையால இதெல்லாம் குழப்பம் பண்ணி இவ்வளவு குழப்பங்கள் உண்டாக்கி, ஆனாலும் நாம் சரியான ஒரு கூட்டணி அமைச்சிருக்கின்றோம். அதிமுக தலைமையிலான வெற்றி கூட்டணி அமைச்சிருக்கின்றோம். உறுதியா நம்ம வெற்றி பெறுவோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக உறுதியாக வரப்போறார்.